வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை இன்சாப்புக்கான வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்துருச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்றது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்எஸ்ஓ மெயிலுக்கோ வரும்னு சொன்னோம் இல்லையா? இது வரைக்கும் எஸ்எம்எஸும் இப்போ மெயிலுக்கும் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வரல. ஆல்ரெடி எஸ்எம்எஸ் யூசர் நேம் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இன்டர்வியூ ஆல் டிக்கெட் இல்லையா, இங்க வந்து கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன்ல நான் வந்து இப்போ டிஆர்பி வெப்சைட்ல வந்து கிருஷ்ணகிரி எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் அவுட் ஆஃப் ஆயிடுச்சு மேக்ஸிமம். நான் எல்லா இதுலையும் பார்த்தேன். இப்போ வராத டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோன்னா கூடியூரில் வரும். இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இன்டர்வியூ ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ஓப்பன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, யூசர் நேமு பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த். இப்போ வந்து என்னன்னா யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்டு வந்து தெரியாது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு சப்மிட் பண்ணீங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு யூசர் நேம் தெரியும் ஆனால் வந்து பாஸ்வேர்டு தெரியாது, இல்லை நான் ஃபர்கெட் பண்ணி தான் பண்ணணும்னா ஃபர்கெட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூசர் நேம்ன்றது கம்பல்சரி மஸ்ட் வந்து வேணுமன்ற விஷயம் தான், முக்கியமானது வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் நம்பர் அவங்க வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனித்தனி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா அவங்க யூசர் ஐடி வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் போட்டு என்னோட யூசர் நேம் வந்துருச்சு. அதே மாதிரி விண்ணப்பதாரன் பெயர், பிறந்த தேதி, வகுப்பு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோவோட வந்தது. இது வந்து கிளிக் பண்ணுங்களா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து நடக்குது, எத்தனையாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து எத்தனாவது பேட்ச் நடக்குதுங்க, காலையிலேயே மதியமா, அதுக்கப்புறம் எந்த இடத்துல அட்ரஸ் நடக்குது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடக்கும், காலேஜ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டே இருக்கிறனால வந்து என்ன நடக்குன்னா கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இடத்துல வந்து நடக்குது. இங்கே வந்து எனக்கு வந்து கல்யாண மண்டபத்தில் நடந்துட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2024 வந்து மதியம் 12:30 மணிக்கு வந்து போட்டிருக்காங்க. பேட்ச் நம்பர் வந்து 9ல வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இன்ட்ரிக்கான ஆல் டிக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது அடிஷனலாக வந்து எதுவுமே கேட்கல. அதை பற்றி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதிக்கான சான்றிதழ் ஒன்று, கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்திற்கு எதனா சான்றிதழ் கேட்டிருக்கீங்களா அது, மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ், உடல் எதாவது பிரச்சனை இருக்குது அதுக்கான சான்றிதழ் என்ன வாங்கியிருக்கீங்களா அது, விதவை சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரில் உள்ள ஃபோட்டோ வந்து எப்படி அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ வேணும். அது வந்து நீங்கள் 4 கூட எடுத்துக்கோங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ஓசின்றது வேணும். என்ஓசின்றது வந்து மற்ற கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வாங்கும்போது என்ஓசின்றது தேவை, அதனால் வந்து என்ஓசி வந்து வேணும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க 16/8/2021 நிர்ணயிக்கப்பட்ட உரிய படிவத்தில். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான் வேணும், ஆஃப்லைன் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அதே தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஆன்லைனில் வந்து இப்போ அப்ளை பண்ணீங்களா கூட காலையில் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்கூலில் வந்து அப்போ கால் பண்ணி கேட்டிங்களா உடனே வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க, உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நடக்கிற விஷயம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இவங்க வந்து இப்போ 16/8/2021 நிர்ணயிக்கப்பட்ட உரிய படிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் ஆன்லைன் ரெடி பண்ணிக்கோங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் கலப்பு திருமணம் இதில் வந்து என்ன அடிஷனல் கேட்டிருக்காங்கன்னா, கலப்பு திருமணம் எதனா கேட்டிருந்தீங்கன்னா இதில் முன்னுரிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. அப்படி இருந்து கலப்பு திருமணம் எதனா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், இதில் ஒரு நட்சத்திரம் எடுத்துப்பாங்க, நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கோங்க. விண்ணப்பதான சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாக கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுவாய்ப்பு வந்து வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்ட நாளில் சான்றிதழ் சரிபார்க்க பின்னர் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும் அன்றைய தினம் நடைபெறும் தேர்வுக்கு நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போவாங்க. அந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் எடுத்து போய் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் ஷாப் என்னென்ன இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் அடிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவா. இன்டர்வியூ வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது வந்து 3 நபர் இருப்பாங்க.
3 நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நபர் வந்து கேள்வி கேட்பாரு. மற்ற 2 நபர் வந்து உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்குது, எப்படி பேஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து பதில் சொல்கிறீங்க, அதை பற்றி நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 நபர் வந்து கேள்வி கேட்பாங்க. 2 நபர் கேள்வி கேட்டதுக்கப்புறம் பதில் சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சுப்பா நீங்கள் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே உனக்கு வந்து மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேராக வந்து ரெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். விண்ணப்பதாரர் வந்து கணினி விண்ணப்பத்தை தெரிவித்த விவரங்கள் அடிப்படை நேர்முக தேர்வு அனுமதிக்கப்படுவார்னு போட்டிருக்காங்க. அதுவும் போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதனா பொய்யான எதனா கொடுத்தீங்கன்னா நிராகரிக்கப்படும். அதில் வந்து நேம் ஆகட்டும், அப்பா நேம் ஆகட்டும், டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், இதெல்லாம் என்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பத்தால் பெற்றோர் உறவினர்கள் யாருன்னா வந்து உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால் அலோவ் பண்ண மாட்டாங்க. கைபேசி சாதனங்கள் இல்லை மின்னணு சாதனங்கள் விலைப்பதிவு பொருட்கள் நேர்முக கொண்டு வர அறிவுறுத்தப்படுகிறது. எதுவுமே எட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே வெளியில் வச்சுட்டு போயிருங்க. மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா தரவரிசை மற்றும் விதிமுறை மேற்கொள்ளப்படுகின்றன. ஆள் சேர்க்கிறது என்னன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன போட்டிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பொய்யான வாக்குறுதி வந்து சொல்லி வேலைக்கு செய்யாதீங்க. கரெக்டாக நேர்முகம் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது போன்ற தவறு எதனா கண்டுபிடிச்சாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வேலையிலேருந்து சேர்க்க மாட்டாங்க, நீக்கிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆல் டிக்கெட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லாமல் வேறு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன படிக்கணும் என்னன்றது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் அடுத்து வந்து என்ன வீடியோன்றது போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நீங்கள் கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் அதில் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தகவல் வந்து அப்டேட் பண்ணப்படும். தேங்க்யூ.